அன்பிற்கினியர் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பாலா வேலூர். தற்போது நாம் சென்று கொண்டிருப்பது ஒசூருக்கு அருகே உள்ள பிரம்மா மலை. இந்த பிரம்மா மலையில் என்ன சிறப்பு என்றால், இங்கே ஒரு பெரிய குகை ஒன்று இருக்கிறது. இந்த குகை 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட குகையாக இங்கு உள்ளவர்கள் கூறுகிறார்கள். இந்த இடத்தில் சித்தர்கள், ஞானிகள், முனிவர்கள் அனைவரும் வந்து தவம் செய்ததாக இங்கு கருதப்படுகிறது. இந்த குகைக்கு அருகிலே வாராகி அம்மன் அப்படின்னு ஒரு அம்மன் கோவில் இங்கு உதயமாகி கொண்டிருக்கிறது. இந்த அம்மன் பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் நேர்த்தியாகவும் அருமையாகவும் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இதை ஒரு பெரிய சித்தர் இதை பராமரித்து கொண்டு வருகிறார். இந்திராட்சி குகை, இந்திராட்சி பீடம் என்று இதை சொல்லுகிறார்கள். இந்த இடத்துல பிரசாதம் தருகிறார்கள். மஞ்சளும் வேப்பிலையும் கலந்த பிரசாதம் எப்பேற்பட்ட நோயும் குணமடைவதாக இங்கு ஐதீகம். அப்பேற்பட்ட வராகி அம்மனை, மகா வராகியை நாமும் தரிசிப்போம். இந்த வராகி ஆலயத்தில் ஞானிகள், சித்தர்களுடைய உருவ அமைப்பெல்லாம், உருவ போட்டோக்கள் இங்கு பதியப்பட்டு இருக்கிறது. இந்திராட்சி பீடம், இந்திராட்சி பீடத்தை நாம் தரிசித்த பிறகு நாம் வெளியில் வருகிறோம். வெளியில் வந்தால் சிவசிவ என்கின்ற ஒரு பதாகை நம் கண் முன்னாடி படுகிறது. பெரிய பாறை, அந்த பெரிய பாறைக்கு அடியிலே குனிந்து தான் செல்ல வேண்டும். கொஞ்ச தூரத்திற்கு அப்புறம் தவழ்ந்து தான் செல்ல வேண்டும். நடந்தோ உட்கார்ந்தோ செல்வதற்கு கொஞ்சம் கடினம், தவழ்ந்து செல்ல வேண்டியது. இங்கு பைரவர்கள் நிறைய இருக்கிறார்கள். பைரவர்கள் என்பது நாம் சொல்லக்கூடிய, நம்ம பழக்கத்தில் இருக்கக்கூடிய நாய் தான். நாய்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிவனோடு ஐக்கியமாகி பக்கத்திலேயே படுத்துக்கொண்டு நித்திரையிலே இருக்கும். நாம் நித்திரையின் என்று நினைப்போம், ஆனால் அது நித்திரை அல்ல, அது தியானத்தில் இருப்பதாக இங்கு கூறுகிறார்கள். இங்கு நாமளும் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து சிவ தியானம் பண்ணலாம். அருமையான பிளேஸு. உட்கார்ந்து தவழ்ந்து கொண்டுதான் உள்ளே செல்ல வேண்டும். உள்ளே சென்ற பிறகு ஒரு பெரிய ஹால் மாதிரி இருக்கிறது. இருந்தாலும் நிற்க முடியாது, உட்கார்ந்து கொண்டுதான் இருக்க வேண்டும். இங்கு ஒரு பெரிய சிவலிங்கம், பக்கத்திலே அம்பாள், பராசக்தி ஸ்தாபிதம் பண்ணியிருக்கிறார்கள். இந்த சிவலிங்கம் அந்த காலத்திலே 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த சித்தர்களும் ஞானிகளும் உருவாக்கந்து என்று சொல்லப்படுகிறது. பைரவர் நீங்களே பார்க்கலாம், நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருக்கிறார். நிறைய பைரவர்கள் உள்ளே பார்க்கலாம். இந்த குகைக்கு மேலே பார்த்தீங்கன்னா சுடலை ஐயனார் என்கின்ற ஒரு பெரிய ஆலயம் உள்ளது. குகைக்கு மேலே இந்த சுடலை ஐயனார் கோவிலிலிருந்து நம்ம பார்த்தால் ஒசூரின் 3/4 பங்கு நம் கண் முன்னாடி தெரியும். அவ்வளவு நேர்த்தியாக உள்ளது. இங்கிருந்து பார்த்தால் சந்திரசூடேஸ்வரர் கோவிலும் நன்கு தெரியும். இந்த மலைக்கு மேலே ஏறினால் பிரம்மாவிற்கு என்று ஒரு தனி சன்னதி உள்ளதாக கூறுகிறார்கள். நாம் பார்ப்பது ஒசூரினுடைய அழகு. இங்கிருந்து பார்ப்பது, நீங்கள் பார்ப்பது அம்புகுறி இடுவது எது என்றால், இதுதான் சந்திரசூடேஸ்வரருடைய ஆலயத்தினுடைய கோபுர தரிசனம். ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம. நன்றி, வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பாலா வேலூர். நன்றி. உங்கள் மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் இடவும். நன்றி.